அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பூமி உள்ளவரை என்னம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான். நாட்டுயர்வே நல்லதென நாடெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். நாட்டுயர்வே நல்லதென நாடெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மாநில இணைச்சலாளர்களுடைய அதிகர் அவர்களுக்கும் மற்றும் இளைஞரணி மற்றும் இளம்பெண்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய மாவட்ட செயலாளர்களுடைய தம்பி மற்றும் எங்களுடைய தகவல் தொண்டர்களுடைய மாவட்ட செயலாளர்களுடைய தம்பி சாட்சி சுல்தான் மகாராஜன் மற்றும் பகுதி கழக செயலாளர்களுடைய அண்ணன் சின்னத்துறை மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்களுடைய அண்ணன் லட்சுமண பெருமாள் இந்த நிகழ்வுக்கு வேறு யாருக்கும் தயவு செய்து மன்னித்துக் கொள்கிறேன். பேரவை முன்னிட்டு ஒவ்வொரு அணி செயலாளர்களும் தங்களுடைய மாவட்டத்தில் மாநில செயலாளர்களுடைய ஒரு ஆலோசனை பெற்று வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை என்னம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டினிலே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதான். உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டினிலே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதான். உலகம் போற்ற தமிழகத்தை உளமாற நிமிர வைத்த ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான். உலகம் போற்ற தமிழகத்தை உளமாற நிமிர வைத்த ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான். ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பாக ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இளைஞர்களின் எழுதி நாயகன் வேடசந்தூர் வருங்கால வேடசந்தூர் சட்டமன்ற அண்ணன் விஜி பரமசிவம் அவர்களை வருக என வரவேற்கிறேன். செயலாளர் கணேசராஜா அவர்களை வருக என வரவேற்கிறேன். மற்றும் இளம்பெண்கள் பாசறை நிர்வாகி அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல தலைவர் அன்பன் கப்பன் அவர்கள் இப்போது உங்கள் முன் உரையாற்றுவார். ஆலோசனை கூட்டத்தை நடத்துவது என்பது நம்முடைய கழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் வரக்கூடிய தேர்தலில் நம்முடைய அணி செயலாளர்கள் அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி செயல்பட வேண்டும், எவ்வாறு திமுகவினுடைய அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும், அதை எப்படி கையாள்வது, வரக்கூடிய தேர்தலில் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக அரியணை ஏற்றுவதற்கு எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஆலோசனை வழங்குவதற்காக இந்த நல்ல நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை இருக்கக்கூடிய வேடச்சந்திரனுடைய மண்ணின் மைந்தன் விவிபி பரமசிவன் அவர்கள் மிகப்பெரிய பேச்சாற்றல் மிக்கவர். பேரறிஞர் அண்ணா போலி மிகப்பெரிய பேச்சாற்றல் மிக்கவர். தென்னகத்தில் மிகப்பெரிய பேச்சாற்றலோடு இந்த கழகத்தை வளர்த்திருந்த நம்முடைய காளிமுத்து அண்ணாச்சி போல இன்று தென்னகத்தில் ஒரு பெரிய பேச்சாற்றலோடு நம்முடைய கழகத்தை பல்வேறு வழிகளிலே வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் பரமசிவன் அவர்களை உங்கள் சார்பாக நான் வருக என வரவேற்கிறேன். அண்ணன் அன்பன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்பொழுது அண்ணன் ஜெரால்ட் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார். 2021 நாம் ஆட்சியை இழந்து புறவாசல் வழியாக பொய்களை 524 பொய்களை சொல்லி இந்த கோட்டையை அபகரித்துக் கொண்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியிலே கொரோனா நேரத்திலே இந்த தமிழ்நாடே தள்ளாடி திணறுகின்ற பொழுது மிகப்பெரிய அந்த உலகமே கண்டிராத ஒரு பேரிடர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும்போது மிக திறமையாக அந்த கொரோனாவை கையாண்டு மிக திறமையாக அந்த கொரோனாவை எதிர்கொண்டு
மக்களை காத்த அந்த எடப்பாடியார் ஆட்சி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று பொழுது ஒரு திறனற்ற ஆட்சி நடக்கின்ற பொழுது ஆங்காங்கே பிற குவியல்களாக அரசு மருத்துவமனைகளிலே நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் இறந்து மாண்டு போகின்ற பொழுது நீ இந்த ஆட்சியை எவ்வாறு நடத்த வேண்டும், இந்த கொரோனாவை எவ்வாறு கையாள வேண்டும், மருத்துவத்துறையை சுகாதாரத்துறை நீங்கள் கூட்டம் போட்டு நடத்துங்கள், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று மிக அற்புதமாக ஒரு 10 நிமிடம் மட்டுமே கேட்கக்கூடிய மிக எழுச்சி மிக்க ஒரு உரையை நம்மளுடைய இளம்பெண்கள் பாசனுடைய மாநில செயலாளர் அருமையான வேடச்சந்திரனுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு பிபி பரமசிவம் அவர்கள் உரையாற்றினார்கள். அந்த பதிவு, அந்த பேச்சு, அந்த உரை இன்றும் காலத்தால் அழியாத உரையாக திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது என் போன்றவர்கள் மட்டுமல்ல, படித்த மருத்துவர்கள் அனைவருமே பார்த்து வியந்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு எழுச்சி உரை தமிழ்நாடு கையாளாக அரசாங்கம் திணறியது. இது சொன்ன அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், வேண்டுமென்றால் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக, உங்களுக்கு எவ்வாறு இந்த அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு திறமையான ஒரு பொறுப்பான தமிழ்நாடு எதிர்கட்சி என்கின்ற முறையிலே, எதிர்கட்சியை எடப்பாடியாரினுடைய தொண்டன் என்கின்ற முறையிலே நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன், உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன், எங்களை அழைத்தால் நாங்கள் வருவோம் என்று அழைப்புகள் கொடுத்தார்கள். திறனற்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு கொரோனாவிலிருந்து இப்பொழுது 4.5 ஆண்டு காலமாக கொரோனாவை அடுத்து ஒவ்வொரு கதையாக சொல்லலாம். கடைசி இருக்கக்கூடிய கஞ்சா சட்டம் ஒழுங்கு வரை, பாலியல் வன்கொடுமை வரை இன்று நாசமாக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் ஒரு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற சூழல். அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இளைஞர் பாசறையை சிறப்பான முறையில் வழிநடத்தணும், அதுமாதிரி மாணவர்களை வழிநடத்தணும், ஐடிவிங்க வழிநடத்தணும். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆலோசனை வழங்குவதற்கு தகுதியானவர் தான் நம்முடைய டாக்டர். எப்படின்னு கேட்டால் ஒரு மிகவும் அற்புதமாக எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லக்கூடியவர். அவர் ஆற்றல் மிகுந்த பேச்சாளர். அந்த பேச்சில எல்லாரும் உள்வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த பேச்சில எளிமை இருக்கு. அவர் பேசக்கூடியது நம்ம அந்த கருத்தை உள்வாங்கிக்கலாம். ஒரு அற்புதமான ஆற்றல் மிகுந்த பேச்சாளர், நல்ல செயல்திறன் இருக்கு. சட்டமன்றத்தில் கூட இப்ப பேசினாங்க, கொரோனா காலத்துல உங்களுக்கு நிர்வாக பற்றாக்குறை இருந்தால் நாங்கள் உங்களுக்கு சிறந்த நிர்வாகி எங்களுடைய டாக்டர் சுரேசன் அவர்களை தவிர அதை வச்சு நீங்க நிர்வாகம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி திமுக அந்த சமயத்துல கொரோனா காலத்துல நம்ம செயல் பண்ணோம். திமுக அவங்க ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மோசமா இருக்கு, உங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு எங்களோட டாக்டர் நாங்க அனுப்புதுன்னு சொல்லி மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதை சொன்னாங்க. அந்த அளவுக்கு மிகத்திரையான திறமசாலி, ஒரு சோர்வில்லாம உழைக்கக்கூடிய நல்ல ஒரு இளைஞர் நமக்கு இளைஞர் பாசறைக்கு செயலாளராக கிடைத்திருக்கிறார். அவருடைய அறிவையும் ஆற்றலையும் அறிவுரையும் நாம் ஏற்று எப்படி செயல்பட வேண்டும் என்பது நம்ம இப்போம். இந்த வீணா போன திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படணும்னா ஒவ்வொரு இளைஞரும் தன்னுடைய கடமையான நினைச்சு இந்த வேலையை செய்யணும். இது ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி நினைச்சுக்கணும். ஏன்னா இது இப்ப சொன்னா நம்ம தம்பி மருந்து சொன்னானே, எல்லாத்துலயும் முதலிடம், கஞ்சா விற்கிற முதலிடம், சாரை விற்கிற முதலிடம், கொள்ளையடிக்கிற முதலிடம், கொலை செய்தல முதலிடம், கடன் வாங்குதல முதலிடம், எல்லாம் அதை அப்புறப்படுத்தணும். நாடு நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், நாம எல்லாரும் நல்லா இருக்கணும், எதிர்கால சந்ததி நல்லா இருக்கணும், வருங்கால இளைஞர்கள் நல்லா இருக்கணும். அப்படின்னா இந்த திமுக வீட்டுக்கு அகற்றப்பட வேண்டும், வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். மீண்டும் அந்த எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைய வேண்டும். இந்த நாடு நல்லா இருக்கணும். நல்லாட்சி வேணும்னா நாமெல்லாம் உழைக்கணும். அந்த உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லத்தான் நம்முடைய டாக்டர் அவர்கள் இங்கே வருகிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி இன்றைக்கு 8 கோடி தமிழ் மக்களும் எப்பொழுது எங்களை மீண்டும் ஆள வருவீர்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய யதார்த்த தலைவராக, எண்ணற்ற இளைஞர்களுடைய அரசியல் பயணத்திலே வெளிச்சமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிற அண்ணவன் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த மாவட்டத்துல கிட்டத்தட்ட 582க்கு அதிகமான பூத்துகள் இருக்கிறது. அத்தனை பூத்துகளுக்கும் அந்த பணியை நிறைவு செய்திருக்கிற நம்முடைய மேடையில் இருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டேன். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு டீலியஸான ஒர்க்,
ஆனா அதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உடனே பாசறை வந்துருச்சு அப்படின்னு நினைச்சா அடுத்த கட்டமாக இன்றைக்கு அந்த எடப்பாடியார் அவர்கள் கையில் எடுத்திருக்கிற பணி ஒவ்வொரு பூத்திற்கும் 25 உறுப்பினர்கள் இளைஞர் இளம்பெண்கள் பாசறைகளை நாம கொண்டு வந்து சேர்க்கணும். உறுப்பினராக 25 பேர் ஒவ்வொரு பூத்திற்கும் சேர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு ஆணை வழங்கி அதற்கு தனியா ஃபார்மே கொடுத்தாச்சு. எப்படி நம்ம கட்சிக்கு ஒரு ஃபார்ம் இருக்கிறதோ அதே போல இளைஞர் பாசறைக்கு இது மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்து 25 நபர்களை நாம சேர்க்க வேண்டும். இதற்கு எந்த பணம் கட்ட வேண்டியதில்லை. இதற்கென்று தனி உறுப்பினர் அடையாள அட்டை அந்த எடப்பாடியார் அவர்கள் கையொப்பமிட்ட பாசறை உறுப்பினர் அடையாள அட்டை நாம கொடுக்க போறோம். இந்த பணிகளை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் ஆணை பிறப்பித்திருந்தார். பல்வேறு வேலைப்பளு காரணமாக இந்த பணிகள் ஒரு சில இடங்கள்ல ஆரம்பிச்சு முடிச்சிட்டாங்க, ஒரு சில இடங்கள்ல இப்பதான் ஆரம்ப நிலையில இருக்குங்கிறதுனால இதை நாம் எவ்வாறு முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். அதுல ஒரு முக்கியமான பங்கு இந்த பங்கு. இப்ப எல்லாரும் நினைக்கலாம், இப்ப யங்ஸ்டர்னு ஏன் இவ்வளவு பதட்டப்படுறோம், எல்லா கட்சியிலயும் இப்படி ஆர்வப்படுறாங்களே அப்படிங்கிறப்ப நம்ம சில ஃபேக்ட நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம எந்த இடத்துல நிக்கிறோம், தேர்தல் ஆண்டுல நாம இன்றைக்கு நின்று கொண்டிருக்கோம். இளைஞர்களுடைய வாக்கு என்பது என்ன செய்துவிடும்? இவ்வளவு பேர் இருக்காங்க, சீனியர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இளைஞர்களை நாம் ஈர்க்க வேண்டியதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம புரிந்திருப்போம், தெரிந்திருப்போம், படித்திருப்போம். ஆனால் டே டு டே அப்ளிகேஷன்ல அது வராம இருக்கு. பல வேலைகள்ல நம்ம கடந்து ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா அது ரொம்ப டேஞ்சரான ஒரு சைனா மாறிட்டு இருக்கு. ஏன் நான் சொல்றேன், இன்றைக்கு கிட்டத்தட்ட 6,21,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அதுல நெருக்கி 1,50,00,000 வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. நீங்க சரியா ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து இப்ப 2025 தேர்தல் கமிஷன் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில 1.5 கோடி பேர் இளைஞர்கள் இளம்பெண்களை நீங்கள் கவர்ந்தெழுத்து அவர்களை வாக்குகளாக மாத்தினால் நம்முடைய வெற்றிக்கு அது உறுதுணையாக இருக்கும்னு சொல்றாங்க. முதன்முறை வாக்களிக்கக்கூடியவங்க, இப்பதான் ஜஸ்ட் வாக்கு என்ரோல் பண்றவங்க இருக்காங்க. இவங்களையெல்லாம் நாம சந்திச்சிட்டோமா? இவங்களுக்கு எல்லாம் அரசியல் புரிதல் இருக்கிறதா? இவர்களுக்கெல்லாம் அதிமுகவை பற்றியும் அதனுடைய சாதனைகளை பற்றியும் 50 ஆண்டு கால வரலாற்றை பற்றியும் இன்றைக்கு ஒரு சாதாரண கிளை செயலாளர் இருந்து பொதுச் செயலாளராக உயர்ந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் கிடைத்த வாய்ப்பிலே பல நல்ல திட்டங்களை தந்த எடப்பாடியாருடைய ஆளுமையை பற்றி தெரிந்திருக்கிறதா என்றால் சோகமான உண்மை என்ன என்று சொன்னால் லெஸ் தென் 50% தான் இந்த 452 பேர்ல தெரிஞ்சிருக்கு. அப்ப இது யாருடைய கடமை? இந்த இயக்கத்தினுடைய தூண்களாக, இந்த இயக்கத்துக்காக நேரம், பொருள், உழைப்பு அத்தனையும் கொடுத்து கொண்டிருக்கிற மேடையில் இருக்கிற, மேடைக்கு முன்னால் இருக்கிற நாம தான் இதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். நீ ஏப்பா எங்களை பத்தி தெரிஞ்சுக்கலன்னு அங்க இருக்கிறவன ஓட்டு போடுறவன கேட்டா அவன் சிரிப்பான். எனக்கு 1008 வேலை இருக்குங்க, அதனால அந்த வேலையை விட்டு நான் இதை பண்ண முடியாதுன்னு ஒரு வரியில முடிச்சிருவோம். நாம ஏன் அதை கடமைப்பட்டிருக்கிறோம் சொன்னால் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் சோசியல் மீடியா மூலமாக ரொம்ப கடுமையாக திசை திருப்பப்படுகிறார். யாருமே பேப்பர் படிக்கிறது இல்ல, யாருமே ஒரு விஷயத்தை உள்ள போய் ஆராய்ச்சி இது உண்மையா பொய்யான்னு பார்ப்பதற்கு நேரம் இல்லை. பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போது வாட்ஸ்அப்ல என்ன செய்தி வந்தாலும் அதை அப்படியே நம்புகிறான். ஸ்டாலின் இறந்து விட்டார்னு வாட்ஸ்அப்ல பொய்யா வந்தா நம்பிடுவான். உடனே என்ன நடந்தாலும் சரி, ஆட்சி கலைஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்பிடுவான். அந்த அளவுக்கு வாட்ஸ்அப் செய்திகள் வந்து இன்றைக்கு இளைஞர்களை ஆக்கிரமித்திருக்கிறது. உண்மையை கண்டறிகிற அந்த பொறுமையும் நேரமும் இன்றைய இளைய தலைமுறைக்கு இல்லைங்கிறது உண்மையான விஷயம். இதை யார் பயன்படுத்துறா? அதிகமா பயன்படுத்துறது திமுக. ஆளுங்கட்சியா இருக்கிற காரணத்தினால பணத்தை வைத்து உங்களுக்கு வேலை தரோம், அது தரோம். குறிப்பா தேர்தல் நேரத்துல பல பொய் வாக்குறுதிகளை கொடுத்து இந்த இளைஞர்களை ரொம்ப எளிதா ஏமாத்திட்டான். சதுரங்க வேட்டை படம் நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், ஒருத்தர் ஏமாத்தணும்னா ஆசையை தூண்டணும். ஒரே திமுகவுடைய கொள்கை என்ன என்றால் ஆசையை தூண்டி வெற்றி பெற்ற பிறகு அவனுக்கு வாயில பண்டலி போடுறது, இல்லைன்னா நாம சாத்திடுறது. இதுதான் அவனுடைய கொள்கை. அப்ப கரெக்டா பலருக்கு பல ஏமாற்று வேலைகள், இளைஞர்களுக்கு வரும்போது கரெக்டா கல்வி கடன் ரத்து, 10 லட்சம் வேலை வாய்ப்பு. தூக்கத்துல கூட எடப்பாடியார் இப்படி போய் சொல்ல மாட்டார். தெரியாம கூட வாய் தவறி கூட இப்படி ஒரு வாக்குறுதி கொடுங்க, அடுத்து நீங்க முதலமைச்சர் ஆயிருவீங்கன்னு சொன்னா, தம்பி நான் முதலமைச்சர் ஆயிருவேன், மக்கள் நினைச்சா ஆயிருவேன், ஆனா நான் ஆனதுக்கு அப்புறம் அதை செய்யலைன்னா நான் அவங்க முன்னாடி போய் கூடி குறுகி நிக்கணும். அதனால என்னால எது முடியுமோ அதைத்தான் தம்பி சொல்லுவேன் பாரு. அதுதான் எடப்பாடியாருக்கும் ஸ்டாலினுக்குள்ள வித்தி. ஆனா ஸ்டாலின் பிரசாந்த் கிஷோர் சொன்னதை கேட்டு 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னா சாதாரணமா ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற படிச்ச பையன் என்ன நினைப்பான்? ஸ்டாலின் வந்தா உண்மையிலே இதெல்லாம் பண்ணிடுவாரு, பாலாத தேனாலும் ஓடும், நம்ம மொண்டு குடிச்சுக்கலாம் தான் நினைப்பான். ஏன்னா அவனுடைய சூழ்நிலை அந்த மாதிரி. கல்வி கடன் என்பது இன்னைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது. கந்து வட்டி வசூல் போல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ இருக்கட்டும், இந்தியன் பேங்கா இருக்கட்டும், அனைத்து வங்கிகளும் இப்பொழுது குண்டர்களை நியமித்து அந்த கடனை வசூல் செய்கிறார்கள். எனக்கு நேரடியாக
ஒரு பெண் என்னுடைய தொகுதியில் இருக்க பெண் போன் பண்ணுச்சு, ஆனா வீட்டுக்கு வந்து மிரட்டுறாங்க, வீட்டுக்குள்ள வந்து பாத்திரங்களை எடுத்து போட்டுருவோம்னு சொல்றாங்க. அம்மா இது அப்படி இருக்காதேம்மா, பேங்க்ல அப்படி பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஒரு தனியார் வங்கி ரெண்டிலும் இருந்து இதே மாதிரி வர்றாங்கன்னு ஆதாரபூர்வமா என்கிட்ட காட்டும். அப்ப அந்த அளவுக்கு அவர்களுக்கு நெருக்கடி இருக்கிற காலத்தினால இந்த கல்வி கடன் ரத்துங்கிற அந்த செய்தியை கேட்டோம்னா இளைஞர்கள் திசை மாறுறாங்க. அப்ப திமுக அப்படி இன்னைக்கு நடிகர் ஒருவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, வரவேற்கிறோம், யார் வேணாலும் தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகராக இருந்து ஆரம்பிச்சார், அவருக்கே 10 ஆண்டுகள் ஆனது முழுமையாக தன்னை நிரூபிப்பதற்கு, தான் ஒரு முதலமைச்சர் அவருக்கு தகுதியானதற்கு 5 வருடங்கள், 10 இல்ல 5 வருஷம். 72ல கட்சி ஆரம்பிச்சு 5 வருடம் சிரமம். 72க்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தன்னுடைய பொன்னுடலை மின்னொளியில் வருத்தி அந்த திமுக கொடியையும் திமுகவினுடைய சின்னத்தையும் மக்கள் மனதிலே பதிய வைப்பதற்காக தன்னுடைய அரசியல் பயணத்திற்காக தன்னுடைய உழைப்பை, பணத்தை, நேரத்தை கொடுத்து அந்த உழைப்பின் மூலமாக அந்த அரசியல் பிரவேசத்தின் மூலமாகத்தான் 10 ஆண்டுகள் கழித்து முதலமைச்சரான பொழுது மறையும் வரை முதலமைச்சராக இருந்தார். கருணாநிதியினுடைய சகாப்தத்தையே நிறைவுக்கு கொண்டு வந்தார். 11 ஆண்டுகள் இரட்டை விரல் நீட்டி அந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்த வரை கருணாநிதி என்ற ஒரு ஆள் இருந்த சுவடே இல்லாமல் வைத்தார். அப்ப அவருக்கே அப்படின்னா இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு என்ன என்பது நமக்கு புரிஞ்சு, நம்ம வேணாம்னு சொல்லல. ஆனா இளைஞர்கள்கிட்ட புதிதாக வர்றவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, சினிமாவிலே சாதனை செய்தவர், சினிமாவிலே சிறப்பான வசனங்கள் பேசியவர் மீது இருக்கிற நம்பிக்கையை ஏன் 4 ஆண்டு காலம் இளைஞர்களுக்காக மட்டுமே ஒரு ஆட்சியை நடத்தி, ஒரு காலேஜ் 2 காலேஜ் இல்ல, சரியாக நான் எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தலைவர் அம்மா இந்த 10 ஆண்டு காலத்துல 59 கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்கிறார், சரியாக 19 பாலிடெக்னிக் கொண்டு வந்திருக்கிறார், 4 பொறியியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறார், ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறார்கள், கல்வி வேளாண்மை கல்லூரி கொண்டு வந்திருக்கிறார், லா காலேஜ் ஃபார் லா ஆஃப் எக்ஸலன்ஸ், இன்னைக்கு சட்டத்துறையிலே தலை சிறந்த கல்லூரி, இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற ஒரு கல்லூரி, லா கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக பல்கலைக்கழகங்களை உருவாக்கியது அதிமுக. இதையெல்லாம் ஏன் இந்த இளைய தலைமுறைக்கு நாம் எடுத்து சொல்ல தயங்குகிறோம் என்ற கேள்வி வருது. நாம வாய் மூடி இருக்கோம், அங்க விஜய் பக்கம் 8% ஓட்டு 10% ஓட்டுங்கிறான். யாரை குறை சொல்வது? இளைஞர்களை குறை சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. நாம அவருக்கு ஃபீட் பண்ண வேண்டிய விஷயத்தை ஃபீட் பண்ணல, அவன் கண்ணுக்கு தெரிகிறது உண்மை என்று நம்புகிறார். ஆக ஒரு தலை சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை இன்றைக்கு நாம் சரியா மார்க்கெட் பண்ணல, அதுதான் உண்மை, குறிப்பா இளைஞர்கள். அதனால இன்றைக்கு புதிதாக வந்த நடிகர்கள் அவர்களை இழைத்து சென்றார். இது மட்டும்தான் காரணமானா? மிக முக்கியமான காரணம், எந்த இளைஞனுக்கும் அரசியல் வரணும்னு ஆசை இருக்கும், புகழ் அடையணும்னு ஆசை இருக்கும், கார்ல கொடி கட்டணும்னு ஆசை இருக்கும், போட்டோ போடணும், இன்ஸ்டால ரீல்ஸ் போடணும்னு ஆசை இருக்கும். அவனுக்கு உரிய அங்கீகாரத்தை அதிமுகவோ எந்த கட்சியாவது அதில் இருக்கிற அடுத்த நிலை தலைவர்கள் கொடுத்தா மட்டும்தான். நீதான பாசறையினுடைய தலைவர், நீ போயிட்டு வா, சார்பா ஒரு கூட்டம் நடத்து, சார்பா உங்க பகுதியில ஒரு நலத்திட்ட உதவி கூட நான் வர்றேன், அந்த அங்கீகாரத்தை மாவட்ட செயலாளர் மட்டும், மாநில செயலாளர் மட்டும் இல்ல, அடுத்த நிலையில் இருக்கிற எல்லோரும் கொடுக்கிற பொழுதுதான் அவன் அதை எடுத்து ஒரு வாட்ஸ்அப்ல போடணும். அதை எடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டணும், அதிமுக எனக்கு பாரு சால்வ் போட்டிருக்காங்க, நான் நல்ல நிகழ்ச்சி நடத்துறேன், என்னை பாரு இன்சார்ஜா போட்டிருக்காங்க இந்த பூத்துக்கு, நான் தான் இந்த பூத்துக்கு பகுதி செயலாளர் என்று ஒரு இளைஞனை அக்னாலேஜ் பண்ற பொழுதுதான் அவன் ஆர்வத்தோடு இங்கே வருவான். அவனை வெறும் வாக்கு வங்கியாக ஓட்டிங் மிஷினா மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவன் நம்மை விட்டு தள்ளிதான் இருப்பான். ஆக அததான் இப்ப இன்னைக்கு நடிகர்கள் ஹார்வெஸ்ட் பண்றாங்க. தேசிய கட்சிகள்ல அதே போல எத்தனை அணி வேணாலும் ஆரம்பிச்சுக்காங்க, ஆனா பதவி கொடுக்குறான். ஹாஸ்பிட்டாலிட்டிக்குன்னு ஒரு அணி, கட்சி பேரு சொல்ல வேண்டாம், விருந்தோம்பல் அணி. எதுக்கு விருந்தோம்பல் அணி? யார் வந்தாலும் சாப்பாடு போடத்தான் போற, டீ கொடுக்கத்தான் போற, டீ கொடுத்து சாப்பாடு போடுறதுக்கு ஒரு அணியா? ஆனா அந்த அணியில ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார், அந்த அணிக்கு ஒரு மாநில செயலாளர் இருக்கார். அப்ப பதவியை கொடுக்குறான். நான் இது நகைச்சுவையா இருந்தா கூட நான் அவங்களை பாராட்டுறேன். அயலக துப்பறியும் அணின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களானே? அயலக துப்பறியும் அணி. அந்த அக்கா அமெரிக்கால இருந்து நம்மளை திட்டி போஸ்ட் போடுது திமுக. ஏட்டா உனக்கு இங்க என்ன நடக்குது தெரியும், நீ எந்த நாட்டுல முதல்ல இருக்க? நான் சிட்டிசன் ஆஃப் அமெரிக்கா. அப்புறம் எதுக்கு இங்க துப்பறியும் அணியில இருக்க? ஓட்டே இல்லாத ஒரு ஆள் அங்க இருந்து திமுகவுக்கு வேலை பார்க்க வைக்கிறதா அவனோட மார்க்கெட்டிங் டெக்னாலஜி. ஏதாவது செஞ்சியாடா? ஏன்னா 4 வருஷம் ஆச்சு, ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவதற்கு துப்பு திராணி இல்லாதவர்கள் தான் ஸ்டாலின், உதயநிதி. இது யார் கேட்கறது? ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ், 10 வருஷத்துல 17 மருத்துவக் கல்லூரி, ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கல்லூரி. ஆனால் 4 வருடத்திலே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வராதவரை கேள்வி கேட்க இந்த ஊடகங்களுக்கு திராணி இல்ல. 18ஆம் தேதி ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல மாணவரணி திமுக செயலாளர், அவன் நம்ம கல்விக்கு எதிராக எடப்பாடி அரசு வந்து பேசிட்டாருன்னு போராட்டம் நடத்துறேங்கிறான். இதை ஊடகங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது. விவாத பொருளா என்ன வருது?
எடப்பாடியார் பேசுறது சரியா தவறா? எடப்பாடியார் சொன்னது இப்படி சொல்லலாமா? இந்த நிலைத்துறையில எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு, ஏன் எடப்பாடியார் ஆரம்பிச்சாரு, ஏன் இப்ப எங்களை குறை சொல்றாரு? என்ன விவாதம் நடந்திருக்க வேண்டும் ஊடகத்துல? அரசு கலைக்கல்லூரியாக நீங்கள் கொண்டு வந்திருந்தால், அரசு பணத்தை கொண்டு நீங்கள் கல்லூரி தொடங்கி இருந்தால், மாணவர்களுடைய கல்வி கட்டணம் 30,000 ரூபாய் இருக்குமா, வெறும் 1,500 ரூபாயா இருந்திருக்குமா? ஏன் மாணவர்கள் மீது நீங்கள் இந்த சுமையை சுமத்துகிறீர்கள் என்று விவாதம் நடத்திருக்கணும். இன்றைக்கு பழனி ஆண்டவருக்கு கோயில்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கிற கல்லூரி தொப்பம்பட்டியிலையா இருக்கட்டும், இன்றைக்கு நம்முடைய கபாலீஸ்வரர் கோயில் சார்பா கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் ஓட்டு வாங்குறதுக்காக கொளத்தூர்ல ஆரம்பிச்சிருக்க அரசு கலைக்கல்லூரியா இருக்கட்டும், திண்டுக்கல்ல செம்பட்டிங்கிற இடத்துல ஆரம்பிச்சிருக்கிற கல்லூரி கூட்டுறவுத்துறை மூலமா ஆரம்பிச்சிருக்க கல்லூரியா இருக்கட்டும், என்ன ஃபீஸ்? அதல்ல கேள்வி. அந்த எடப்பாடியார் ஆரம்பிச்ச 59 கல்லூரியிலும் ஃபீஸ் வெறும் 1,500 ரூபாய். ஒரு மனிதன், ஒரு பையன் படிச்சு அந்த பட்டத்தை வாங்குவதற்கு. நீ ஆரம்பிச்சிருக்கிற இந்த மக்களினுடைய அந்த உண்டியல் பணம், மக்கள் இறைவன் தொண்டுக்காக கொடுத்த அந்த பணத்தை வைத்து நீ ஆரம்பித்திருக்கிற கல்லூரியில என்ன ஃபீஸ்? 30,000 ரூபாய். நீ சுயநிதி கல்லூரியாக இன்றைக்கு இந்த அறநிலையத்துறையினுடைய அந்த பணத்தை எடுத்து நீ ஆரம்பிச்சிருக்கிற, அறங்காவலர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அராஜக போக்கோடு நீ ஆரம்பிச்சிருக்கிற. இதையெல்லாம் விவாதமாக்கி இருக்கணும். இன்னைக்கு ராஜீவ்காந்தி போன்றவர்கள் அங்கே கபட நாடகம் ஆடுறாங்களே, தமிழ்நாட்டு இளைஞர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? நீதிமன்றம் நீ துவங்கிய 10 கலைக்கல்லூரிகளிலே 4 ஆரம்பிச்சனால நான் உன்னை மன்னிச்சு விடுறேன், மீதி 6 நீ நடத்தக்கூடாது, இது சட்டப்படி தவறு என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கிறத இந்த எடுத்து சொல்வதற்கு நமக்கு இளைஞர்கள் வேண்டாமா? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறவன்ட்ட பேசுறதுக்கு நமக்கு இளைஞர்கள் வேண்டாமா? அப்ப பண்ணது அத்தனையும் தப்பு. ஒரு நீதிமன்றம் அதை தவறு என்று சொல்லுகிறது. ஆனால் ஊடக பலத்தை வைத்து, போலி சோசியல் மீடியா அக்கவுண்டுகளை வைத்து இன்றைய தலைமுறையிடம் எடப்பாடியார் கல்விக்கு எதிரானவர் என்று அவன் பதிய வைக்கிறான். கபாலீஸ்வரர் கோயில் முன்னாடி போராட்டினாங்களா? யாரா போராட்டா? மாணவர்களுடைய பெற்றோர்களாம். எப்படி இருக்கு பாருங்க, எங்கேயாவது இந்த நாடகம் நடந்திருக்குங்களா? அத்தனையுமே நரேட்டிவ். தான் என்ன நினைக்கிறேனோ அதை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப வேண்டும் என்று ஸ்டாலினும் சபரீசன் அவர்களும் பெண் அமைப்பும் முழுமையாக திட்டமிட்டு ஒரு நாடகத்தை தமிழ்நாட்டில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. விழிப்புணர்வு இல்லாத வாக்காளர்களை பணம் கொண்டு ஏமாற்ற முடியும் என்று சத்தியமாக நம்பிக்கொண்டிருக்கிறார். இதை உடைப்பதற்கு நமக்கான போர்வாள் யார் என்றால் இளைஞர் பாசறை தான். அந்த பசங்க உள்ள வந்தா மட்டும்தான் இந்த உண்மையை நீங்கள் கீழே எடுத்து செல்ல முடியும். அந்த 40% வாக்குகளை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இந்த இளைஞர் பாசறை தம்பிகள் வேணும். ஏன்னா நான் சொன்ன ஒரு இன்சிடென்ட்ல நீங்க ஏதாவது தவறு இருந்ததுன்னா சொல்லுங்க. இந்த அறநிலையத்துறை அந்த பணத்தை எடுத்து ஆரம்பிச்சதுல அந்த எடப்பாடியாரை பத்தி இப்படி ஒரு விமர்சனங்களை இவர் வைக்கிறாருன்னு சொன்னா, இப்ப நான் சொன்ன விளக்கங்கள் எவ்வளவு பேருக்கு தெரியும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா பாதி பேருக்கு தெரியாது. இந்த கட்டண விவகாரம் நிச்சயமா தெரியாது. அரசு கலைக்கல்லூரியாக ஆரம்பிக்கப்படவில்லை, சுயநிதி கல்லூரிகளாக செல்ஃப் பினான்சிங் காலேஜா அவங்க ஆரம்பிக்கிற. என்ன தேவை? அதான் அண்ணன் கேட்கிறார், பணத்தை என்ன பண்ண? 5 லட்சம் கோடி கடன் வாங்கி ஒரு கல்லூரி தொடங்க முடியாமல் உங்க அப்பாவுக்கு பேனா செலை, மாவட்டம் தோறும் உங்க அப்பாவுடைய செலை வைக்கிற நீங்க, F4 ஃபார்முலா 1 ரேஸ் நடத்துற நீங்க, அதை கடன் வாங்கினதுல நடத்துற நீங்க, ஏன் கல்லூரிக்கு மட்டும் இந்த பணத்தை எடுக்கிறீர்கள்? திருச்செந்தூர் முருகன் கோயில் 1500 ஏக்கர் இடம் இருக்கு, ஆனா விளாத்திக்குளத்துல போய் நீ இடம் வாங்குற. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரருடைய கோயில் மொத்த வருமானமே 5 கோடி ரூபாய் தான். ஆனா 15 கோடி ரூபாய்க்கு இடத்தை தனியார்ட்ட இருந்து வாங்கி நீங்க காலேஜ் கட்டி அங்க கல்லூரிக்கு பேர் வைக்கிறீங்க. பரமத்தியில 9 கிலோமீட்டர் தள்ளி. அழகா சொல்றாங்க மீடியால. ஆக சர்ப்ளஸ் இருந்தால்தான் அந்த பணத்தை எடுக்க வேண்டும், மற்ற பொது காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல அதுதான் சொல்றாங்க, இது வருமானமே 5 கோடி தான், இந்த கல்லூரிக்காக 15 கோடி. அப்ப இன்னும் 5 வருஷத்துக்கான வருமானத்தை அந்த கல்லூரி கொடுக்கணும். அப்ப கோயில் நிர்வாகம் எப்படி நடக்கும்? இதைத்தான் கேட்கிறாங்க. கல்லூரி ஆரம்பிப்பதை அதிமுகவோ எடப்பாடியாரோ எந்த காலத்திலும் அதை தேவையில்லை என்று சொன்னதில்லை. ஏன்னா அதிமுகவினுடைய அடிப்படை கொள்கை, அம்மாவினுடைய அடிப்படை கொள்கை, எம்ஜிஆரினுடைய அடிப்படை கொள்கை, அந்த எடப்பாடியாருடைய அடிப்படை கொள்கை, சமுதாயத்தில் இருக்கிற ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு, ஆண் பெண் என்ற ஏற்றத்தாழ்வு, ஜாதி மத ஏற்றத்தாழ்வு, இதை அத்தனையும் களைகின்ற ஒரே ஆயுதம் கல்வி என்பதுதான் அதிமுகவினுடைய அடிப்படை கொள்கை. 3 தலைவர்களும் கல்விக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. எம்ஜிஆர் முதல்ல சத்துணவு போட்டது வயிற்றுக்காக அல்ல, அந்த சாப்பாட்டுக்காக வேண்டியாவது பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புவாங்கிறதுக்காக தான் சத்துணவு தந்த சரித்திர நாயகனானார். இன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்கன்னா பெண் கல்வி. 16 வயசுல பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிடறான். நீ அந்த 16 வயசு வரைக்கும் நீ பிள்ளைய படிக்க வச்சேன்னா உனக்கு 1/2 பவுன் தங்கம், 25,000 ரூபாய் பணம், காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டு வா என்கிட்ட, உனக்கு 50,000 1/2 பவுன் தங்கம் தரேனார். எடப்பாடியார் அதை 1 பவுனாக மாத்தினார். பெண் கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கு தான் அந்த திட்டம்.
இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் சாதாரண கிராமத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற போய் ஏப்பா டாக்டர் ஆகக்கூடாது, என்ன பாவம் பண்ணாலும் நீட்டை வைத்து எத்தனை நாள் நானும் ஸ்டாலினை போல அரசியல் செய்வது, நான் தீர்வு தருகிறேன் என்று அந்த முதலமைச்சராக இருந்த அந்த எடப்பாடியார் எடுத்த முடிவுதான் 7.5 இடஒதுக்கீடு. ஆனா அத்தனைக்கும் தீர்வு கொடுத்திருக்கிறோம். கல்விதான் தமிழ்நாட்டில் இல்ல, இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து ஏற்றத்தாலும் சரி செய்யும் என்று நம்புகிற இயக்கம் இன்றைக்கு இளைஞர்களுக்காக இன்றைக்கு போய் நம்ம ஒரு கூட்டம் நடத்துறோம்னாலே அது அசிங்கம். நேரம் எல்லாரும் நம்ம பக்கம் வந்திருந்திருக்கணும். நான் யாரையுமே குறைத்து மதிப்பிடல. நடிகர் விஜய் அவர்களையோ தேசிய கட்சிகளையோ திமுக, அது அவங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்கான யுக்தி. ஆக நாம் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில இன்னும் நம்ம மேல போகணும்னா நமக்கான தளபதிகளை சிப்பாய்களை களத்திலே உருவாக்க வேண்டும்.